உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த வழக்கு. வடலூர் பெருவழித்தளத்திற்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது, வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று கோரி தமிழ் வேங்கை மற்றும் வினோத் ராகவேந்திரா ஆகிய 2 மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனு 3வது சிறப்பு அமர்வில் இன்று விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. ஏற்கனவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது தலைமை நீதிபதியாக இருந்த கங்கா பூர்வலா இந்த வழக்குகளை விசாரித்து அதற்கு பிறகு மனுக்களை பரிசீலித்து அதை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பு அமர்வான மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு அமர்வுக்கு மாற்றினார். மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முதலில் தமது விசாரணையை தொடங்கியது. அந்த விசாரணையின் போது மனுதாரர்களான வினோத் ராகவேந்திரா அதே போல தமிழ் வேங்கை ஆகியோர் தரப்பிலான வழக்கறிஞர்களிடம் அவர்களுடைய வாதங்களையும் கேட்டு பதிவு செய்தது. அதே போல இதில் கூடுதல் மனுக்களாக தாக்கல் செய்தவர்கள் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வாதங்களையும் பதிவு செய்தது. மேலும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆஜராகிய அரசு வழக்கறிஞருடைய அவருடைய கருத்துக்களையும் அவருடைய வாதங்களையும் பதிவு செய்து அதில் நாங்கள் எல்லா அனுமதியும் பெற்றுத்தான் அங்கே கட்டணம் கட்டுவோம், அதற்கான முழு அனுமதிகளையும் பெற்று அதை மெமோவாக இங்கே தாக்கல் செய்வோம், அதுவரையிலும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மகாதேவன் ஐயா அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்று சென்றுட்டாங்க. ஆதிகேசவலு ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று காரணம் கூறப்பட்டது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியாது. இதற்கிடையில் இந்த வழக்கு விசாரணை எப்போது வரும் என்று நாம் அறியாதிருந்த நிலையில் புதிய அமர்வு அமைக்கப்பட்டிருந்தது. நீதிபதி சுரேஷ்குமார் அதே போல நீதிபதி சவுந்தர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வருவதாக நேற்று முன்தினம் தகவல் வெளியானது. நேற்று அது உறுதிப்படுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டு இன்று 2:15 மணிக்கு, ஏனென்றால் இது ஒரு சிறப்பு அமர்வு, ஸ்பெஷல் பெஞ்ச், ரெகுலர் பெஞ்ச் கிடையாது, சிறப்பு அமர்வு என்கிற காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் இது 2:15 மணிக்குத்தான் கூடும் என்று இன்று நீதிபதியே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. அவர்கள் இன்று அமர்ந்து மற்ற வழக்குகள் எல்லாம் விசாரிப்பதற்காக எடுத்துக்கொண்டு அதற்கு வேறு தேதி ஒத்திவைத்துவிட்டு இந்த வடலூர் பெருவழித்தளம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது முதல்ல நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் முதல்ல பெட்டிஷன் என்னன்னு கொடுங்க, என்ன பிரேயர் வைக்கப்பட்டிருக்கு, என்ன ஏற்கனவே வாதங்கள் நடந்திருக்கு, ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் என்ன ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் வாசித்துக் கொள்கிறேன் அப்படின்னு முழுசாக வாசித்தாங்க. இந்த பெட்டிஷன் இருதரப்பு வாதங்கள் எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அப்போ அரசு தரப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எடுத்தோடனே அரசு தரப்பு சொல்லிச்சு அந்த கடந்த உத்தரவில் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க. அப்போ நீதிபதி கேட்டாங்க, நீங்கள் தான் டைம் வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாருக்கிட்ட? அரசு வழக்கறிஞர்கிட்ட. ஆமாங்கய்யா, நான் கால அவகாசம் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் அங்கே பெருவழித்தளத்துக்குள்ள சர்வதேச மையம் கட்டுமானம் கட்டுவதற்கான எல்லா ஒப்புதல்களையும் அரசு துறையினுடைய எல்லா ஒப்புதல்களையும் பெற்றுவிட்டோம். அதில் நீங்கள் நகராட்சி உள்ளாட்சியிலிருந்து அதே போல் என்னென்ன அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டுமோ அந்த அனுமதிகள்லாம் பெற்றுட்டோம், அதற்கான ஆவணங்களை இங்கே தாக்கல் செஞ்சுருக்கோம். அதே போல் தொல்லியல் துறையை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தோம், அதையும் நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்கோம், எல்லாவற்றையுமே நாங்கள் தாக்கல் செஞ்சுட்டோம் அப்படின்னு அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைச்சார். அதற்கு பிறகு நீதிபதி அவர்கள் மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய வழக்கறிஞரான சுரேஷ்குமார், அவர் ஐயா பெயரும் சுரேஷ்குமார் அவர்கள் தான், அவங்ககிட்ட அவங்களுடைய வாதங்களை கேட்டாங்க. கடந்த முறை விசாரணையின் போதே சுரேஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தமது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து பெருவழிக்குள் ஏன் கட்டக்கூடாது அப்படிங்கிற வாதங்களை எடுத்து வச்சாங்க. இன்றும் அதே போல் பார்த்திங்கன்னா 2:35க்கு தொடங்கி ஒரு 5 நிமிடம் தான் அரசு வழக்கறிஞர்கள் பேசினாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 4:35 மணி வரை 2 மணி நேரம் முழுமையாக வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் தமது வாதத்தை எல்லாம் முழுமையாக எடுத்து வச்சாங்க. அப்பொழுதும் நீதிபதிகள் குறுக்கிட்டு அவர்கள் சுருங்க சொல்லுமாறு கேட்டபோதும் கூட ஆனால் விரிவாக ஒவ்வொரு வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து 2 மணி நேரத்துக்கு வாதங்களுக்கு மேலாக எடுத்து வச்சாங்க. இந்த வாதங்களில் மிக முக்கியமாக நீதிபதி அதே போல் நீதிபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் வாதம் பண்ணியிருக்கலாம். அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மனுதாரர் வழக்கறிஞர் ஏற்கனவே சொன்னதே இங்கே திரும்ப சொல்கிறாரு அப்படின்ன போது நீதிபதி சொன்னாங்க, நாங்கள் புதிய பெஞ்ச், நாங்கள் புதிய அமர்வு, ஸோ வழக்கை நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம், நாங்கள் அதனால் அவர் வழக்கு விவரங்களை சொல்கிறாரு, சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோன்னே வழக்கு விவரங்களை எல்லாம் அவர் சொன்னாங்க. இடையிடையே நீதிபதிகள் மிக ஒரு முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ எளிதாக அமைதியாக அமர்ந்தெல்லாம் கேட்காம நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதே போல் நீதிபதி அவர்கள் 2 முறை சொன்னாங்க, நீங்கள் இந்த வழக்குகளோடு இருதரப்புமே ஒரு
அட்டாச் ஆன மாதிரி இல்லாமல், ஒரு ஆன்சைட்டி இல்லாமல் நீங்கள் வந்து யதார்த்தமாக நமக்கு நீதிமன்றத்திற்கு என்ன தேவை, நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் என்ன, அதே போல் அரசு தரப்புடைய வாதம் என்ன, இரண்டுக்குமான சான்றுகள் என்ன, லிட்ரேச்சர் ஆவணங்கள் என்ன, இதையும் வந்து நீங்கள் முன்வைக்குமாறு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தொடக்கத்திலேயே வந்து நீங்கள் ஏன் வந்து பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியை வந்து நீதிபதிகள் கேட்டாங்க. அதுக்கு மனுதாரர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா அது வந்து பெருவெளித்தலமாகத்தான் இருக்க வேண்டும், மற்ற கோவில்களைப் போல அல்ல, இது ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு தனித்த சன்மார்க்கம். எனவே இது ஒரு தனித்த ஒரு சன்மார்க்கம், மற்ற கோவில்கள் போல கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 திசைகளிலுமே வந்து கதவை திறந்து ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் என்று வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக எண்கோணத்திலிருந்தும் ஜோதி தரிசனம் பெறுமாறு அந்த பெருவெளித்தலம் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் பெருவெளித்தலத்தை காலியாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னபோது நீதிபதி என்ன கேட்டார்னா, சரி அந்த ஸ்கெட்சை கொடுங்க. அப்போ அரசு தரப்பில் பார்த்து கேட்டார், சரி நீங்கள் என்ன கட்டுமானம் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் 3.18 ஏக்கரில் 3.18 ஏக்கரில் தான் கட்ட போகிறாங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்க, எந்த இடத்துல கட்ட போகிறீங்க, முதல்ல ஸ்கெட்சை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ ஸ்கெட்சை வாங்கி நீதிமன்றத்திலே பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல இது கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேள்விகள் கேட்டாங்க. அதன் பிறகு அந்த ஸ்கெட்சை எடுத்து நீதிமன்றத்திலே காண்பித்து நமது மனுதாரர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார்ட்ட கேட்டாங்க, இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து தர்மசாலை, இதை சுற்றி 8 இடத்துலேருந்து நீங்கள் ஜோதி தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த வடக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைவாயில் இருக்குது இல்லையா, நுழைவாயிலுக்கு அடுத்தது சாலை இருக்குது. அந்த சாலையை ஒட்டி வந்து இடதுபுறம் அங்கே உங்களுக்கு கட்டின என்ன பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு இந்த 70 ஏக்கரில் இருக்கக்கூடிய பெருவெளித்தலத்துக்குள்ள பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த வாதங்களை நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோம், அது நல்ல வாதம். அப்போ நீங்கள் வந்து ரோட்டுக்கு சாலைக்கு அந்த புறம் வந்து நீங்கள் வந்து காலி பண்ணி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி என்கரேஜ்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ணி அதையும் நீங்கள் காலியாக தான் வச்சுருக்கணும்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து பக்தர்கள் ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியுமா? ஸோ இதுக்கு என்ன நீங்கள் வந்து உங்கள் வாதங்களை முன்வைக்கிறீங்க? இந்த தளத்தில் இருக்கிற 71 ஏக்கரில் நீங்கள் வந்து சுற்றிலும் ஜோதி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதற்கு பிறகு மனுதார வழக்கறிஞர் சுரேஷ் என்ன சொன்னார்னா, 106 ஏக்கரையும் வள்ளலார் பெருவெளித்தலமாக தான் வச்சுருந்தாங்க, பின்னாடி தான் ரோடு வந்துருச்சு. அந்த 106 ஏக்கருமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மான்யூமெண்டல் 100 ஆண்டுகளுக்கு மேலான 150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இடம். அது அங்கே ஒரு தொல்பொருள் ஒரு சிறப்பு மிக்க இடமா இருக்குது. அதே போல் வள்ளலார் தன்னுடைய பாடல்கள் எல்லாமே 106 ஏக்கரையும் பெருவெளித்தலமாக தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனவே எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது, வேறு இடத்துல கட்டிக்கலாம், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னபோது வேறு இடத்துல கட்டுறதை பற்றி அவங்க வந்து அது நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் ப்ரேயரை வைங்க அப்படின்னு நீதிபதி வந்து குறுக்கிட்டு இவர்கள் எதிர்கேள்வி கேட்டாங்க. அதற்கு பிறகு இவர் வந்து என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாகவே 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடம் என்றால் ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும். அந்த கமிட்டி வந்து 17 பேர் கொண்ட குழு, அதை அமைத்து அதனுடைய ஒப்புதல் பெற்று தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லா வேலையும் செய்யணும்னு இருக்குது. இது வந்து நீதிபதி மகாதேவன் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பிலே இருக்குது அப்படின்னு சொன்னபோது, அது எல்லா 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடங்களுக்கு தானே தவிர இதுக்கு மட்டும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, கடந்த விசாரணையின் போது நீதியரசர்கள் குறிப்பாக சிறப்பு அமர்வு வெளியிட்ட தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைப்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்காமலேயே எல்லா ஒப்புதலையும் பெற்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி குறுக்கிட்டு, ஸோ அப்போ ஏற்கனவே கொடுத்த அரசாணையை வந்து இவர்கள் பின்பற்றவில்லை என்றால், தமிழ்நாடு அரசு பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்க அப்படின்னு சுரேஷ்குமார் வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி கேட்டாங்க. அடுத்து வந்து கேள்வி என்னென்னா, இவர்கள் வந்து அடுத்ததாக வந்து வாதங்கள் என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானம் கொடுக்கப்பட்ட இடம், இது வள்ளலார் பெயரில் இருக்கக்கூடிய இடம். எனவே அது வந்து அந்த என்ன நோக்கத்துக்காக பார்வதிபுரம் மக்கள் தானம் கொடுத்தார்களோ அந்த நோக்கத்திற்காகத்தான் அதை பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பிரேயராகவும் இருக்குது, வேண்டுதலாகவும் இருக்குது. இது மாற்றி அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்து தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் சொல்லும்போது அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டு தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டாச்சுங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதை நீதிபதி அவர்களும் பார்த்துட்டு, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடுனுடைய முன்னாள் இயக்குனர், அப்புறம் ஓய்வு பெற்ற இயக்குநர்களை வச்சு தானே பண்ணியிருக்காங்க, இவங்களே எக்ஸ்பர்ட் கமிட்டி இல்லையா அப்படின்னு வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, இது வந்து இவர்களாக உருவாக்கி கொண்டதாக இருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட், ஒரு சூடான வாதமாக அது மாறியது. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணணும்னு நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், இவர்களுடைய ஓய்வு பெற்ற அதிகாரிகளே வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒட்டுமொத்தமாக சைட்டு முழுவதுமே அவங்க ஆய்வு செய்யலை. அந்த தோண்டப்பட்ட இடத்துல இருந்த ஒரு மதில் சுவரை தான் பார்த்து அது ஒரு சிமெண்ட் கட்டடம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கிடையில் அரசு தரப்பு ஆதரவான வழக்கறிஞர் ஒருத்தர் என்ன சொன்னா, 1940 வந்து அது மறுசீரமை பண்ணியிருக்குது, எனவே 100 ஆண்டு கட்டடமே இல்லை சத்தியஞான சபை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். ஸோ இப்படி
இப்படி வந்து கடுமையான வாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருந்த போது மிக முக்கியமாக என்ன இதற்கான நீங்கள் ஆவணங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இரண்டு தரப்புமே பார்த்து நீதிபதி சொன்ன மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, நீங்கள் இரண்டு பேர் இப்போ வந்து மனுதாரர் 100 காரணங்களை சொல்லலாம் கட்டக்கூடாதுன்னு, அதே போல் அரசு வழக்கறிஞர் 1000 காரணங்களை சொல்லலாம் கட்டலாம்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய உங்கள் கருத்துக்களாக இருக்குமே தவிர இதற்கான சான்றுகளும் ஆவணங்களும் எங்கே? அதை வைத்து தான் நம்ம வந்து வழக்கு விசாரணை செய்ய முடியும். எனவே ரெண்டு பேரும் வந்து என்ன ஆவணங்களும் ஒரு கன்சைஸ்டான்னு சொல்லுவாங்க, அதை வந்து எப்படின்னு சொல்கிறது, மிக குறித்த தகவல்களை உங்கள் வாதங்களை முன்வை அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டா, ஒன்று பெருவெளிக்குள்ள கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும், அது சரி. அதே போல வடக்கு வந்து தள்ளி கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அப்புறம் இது வந்து 106 ஏக்கரும் இதற்கு வந்து அப்படித்தான் பெருவெளி தலமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சான்று என்ன அப்படின்னு கேட்கும்போது, வள்ளல் பெருமான் இயற்றிய பாடல்களை 25 பாடல்களுக்கு மேலே இருக்கு, அதை நான் இங்கே வாசிக்கிறேன்னு சொன்னபோது நீதிபதி சொன்னாங்க, நாங்கள் வந்து அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நீங்களும் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. எனவே இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு வள்ளலாருடைய பாடலை வந்து அது சரியாக வந்து அதனுடைய பொருளை சொல்லக்கூடியவங்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஒரு குழுவை அமைக்கலாம் அப்படின்னு வழக்கறிஞர் சுரேஷ் வந்து நீதிபதி கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் நீதிமன்றம் எப்படி குழு அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதே மாதிரி நீதிபதி கேட்குறாங்க, அது என்ன தமிழ் ஆசிரியர்களை தமிழ் அறிஞர்களை வைத்த குழுவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னபோது உடனே நீதிபதிக்கு திரும்பி கேட்குறாங்க, தமிழறிஞர்கள் மட்டுமே இந்த பொருளை சொல்லிவிட முடியுமா? ஏன்னா இது மெஞ்ஞானம் தொடர்புடையது, வள்ளலாருடையது. எனவே மெஞ்ஞானமும் தமிழும் தெரிந்தவர்கள் தான் இதுக்கு வந்து பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரிங்கய்யா, அப்போ நீங்கள் வந்து ஒரு வல்லுநர் குழுவை நீங்களே அமைக்கலாம், அல்லது தமிழ்நாடு அரசு அமைக்கட்டும். ஒரு தரப்பு வந்து அவர்கள் ஒரு தரப்பையும் நம்ம தரப்புலையும் ஒரு தமிழ் தெரிந்த மெஞ்ஞானம் தெரிந்தவர்களை வைத்து இந்த பாடல்கள்லாம் மொழிபெயர்க்கலாம். ரெண்டாவது, இந்த பாடல்கள்லாம் எனக்குமே புரியக்கூடிய, எனக்கு வந்து பெரிய ஒரு பாண்டித்யம் கிடையாதுங்க, ஆனால் எனக்குமே புரியக்கூடிய அளவில் மிக நல்ல கருத்துக்கள் எல்லாம் வள்ளலார் எளிமையில் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, நோ நீங்கள் அதை எக்ஸ்பர்ட் குழுவை வைத்து அது குறித்து ஒரு வல்லுநர் குழுவை வைத்து குழுவை அமைப்பது பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு வந்து நீதிபதி சொன்னாங்க. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை வந்து ஏன் இதை ஆய்வு செய்யலை அப்படின்னு நீதிபதிகள் கேட்டபோது, இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ சார்பில் வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி இதுக்கு நாங்கள் 25,000 தொல்லியல் இடங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது, அத்தனையும் நாங்கள் ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய வந்து ஆள் பலமே எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா ஒரு தனி ஆணை பிறப்பியுங்கள் அப்படின்னு வழக்கறிஞர் கேட்டார். உடனே வந்து நீதிபதி அவர்கள் வந்து மிகவும் வந்து ஒரு வேகமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எத்தனை ஆர்டர் நீங்கள் வந்து கேட்பீங்க? ஒவ்வொரு அமர்வும் வந்து ஒவ்வொரு பெஞ்சு வந்து உங்களுக்கு தனித்தனி ஆர்டர் போடணுமா? ஏற்கனவே 2021 போட்ட ஆர்டரே இருக்குது, அதையே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, உங்களுக்கு தான் ஏற்கனவே ஆணை இருக்குது, அதை நீங்கள் வந்து அதை ஆய்வு செய்து அதை நீங்கள் முடிவை வெளியிடலாமே, அறிக்கை தரலாமே, இதுக்கு நீங்கள் தனித்தனி ஆர்டர் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஏஎஸ்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கேள்விகளை கேட்டு, நீங்கள் முறையாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஆணையை வைத்தே நீங்கள் வந்து அதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி மிக முக்கியமாக இந்த வாதங்களின் சாராம்சமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒன்று, பெருவெளித்தலம் என்பது அது பிற கோவில்கள் போல அல்ல, எண் திசைகளிலும் ஜோதி தரிசனம் பெறும் வகையில் அங்கே மக்கள் கூடுவதற்காக என்றே அந்த பெருவெளித்தலத்தை வள்ளல் பெருமானார் காலியாக வைத்திருக்க சொன்னார் என்கிற வாதம் மிக முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த நிலத்தை 106 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்த மக்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன இலக்கிற்காக, வள்ளல் பெருமானார் சொந்த இந்த இலக்கிற்காகத்தான் அவர்கள் அந்த தானமாக கொடுத்தார்கள். எனவே அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அடுத்தது, 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இடம் என்பதால் ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் என்கிற அந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைத்து தான் அவர்கள் எல்லாவற்றையுமே செய்யணும் அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச மையத்திற்கான அரசாணையெல்லாம் வெளியிடப்பட்டு அத்திவாரம் தோண்டப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் வந்து அறங்காவலர் குழுவையே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட வந்து எடுத்து சொன்னார் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள். வழக்கறிஞர் சுரேஷ்குமார் இன்னொன்று சொன்னாங்க, இது வந்து மாட்டுக்கு முன்னாடி வண்டியை பூட்டுவது போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருதுகோளையும் எடுத்துக்காட்டையும் நீதிமன்றத்தில் முன் வச்சு பேசினாங்க. ஸோ அது தொடர்பாக உடனே நீதிபதி கேட்டாங்க, அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கள் வந்து இந்த ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட்டே தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் கடந்த ஆணையில் இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்காமல், அதே போல் இந்த முறையாக தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் இந்த அரசு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடருங்க அப்படின்னு ஒரு 4-5 வாதங்கள் முன்வைக்கும் போது இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டிய, நீங்கள் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டியதை தவிர நீங்கள் வெறுமனே குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட மனு தாக்கல் செய்யுங்க, அதை வழக்கு தொடருங்க அப்படிங்கிற மாதிரியே நீதிபதி அவர்கள் வழக்கறிஞர் சுரேஷ் அவங்ககிட்ட சொன்னாங்க. இப்படி வந்து ஒரு சூடான மிக வந்து ஒரு ஆழமான ஒரு வாதங்களாக, ஏன்னா இந்த பெஞ்ச் வந்து முதலாக இந்த வழக்கை விசாரிக்கிறது. இன்று தான் நீதியரசர்கள் அமர்ந்து அதை பார்த்து இப்பொழுது வந்து மனுதாரர்களுடைய வழக்கறிஞருடைய வாதங்களை வந்து கேட்க தொடங்கியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக
9141 என்கிற வழக்கு எண் மனு எண் 2024 வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய மனு. அந்த மனுவுக்கான வழக்கறிஞர், அந்த மனுவில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களுடைய வாதங்களை தான் இன்றைக்கி 2 மணி நேரம் கேட்டாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கில் வேறு யாரெல்லாம் வந்து மனுதாரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை கேட்டறிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் அந்த கூடுதல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அவர்கள் பற்றிய விவரங்களையும் கேட்டாங்க. எனவே மீண்டும் வந்து அது ஏற்கனவே நம்ம வந்து வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வந்து நிறைய நாங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டியது இருக்குது, இந்த நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. எனவே மீண்டும் எனக்கு எங்கள் வாதங்களை முன்வைப்பதற்கு அடுத்த அமர்வில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே 2 மணி நேரம் பேசியிருக்கீங்களே அப்படின்னு சிரித்தபடியே கேட்டுட்டு, சரி அது வந்து அடுத்தது வந்து வரும் 22ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதியரசர்கள் சொன்னாங்க. ஆக இப்போ வந்து ஒரு 4-5 விதமான புகார்கள், குற்றச்சாட்டுகள் என்கிற அடிப்படையில் மனுதாரருடைய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் வைத்ததற்கு அதையெல்லாம் நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு இது நீங்கள் சொன்னது வந்து நீதிமன்றத்தை சொன்னதை சரியாக அவர்கள் வந்து நிறைவேற்றவில்லை என்றால், உத்தரவை நிறைவேற்றவென்றால் நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டே நீங்கள் வழக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரியே நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. எனவே இப்போ அடுத்தடுத்த இதில் வந்து என்ன வாதங்களை சுரேஷ்குமார் மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவருடைய வழக்கறிஞர் வைக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அதற்கு பிறகு தமிழ்வேங்கி அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன வாதங்களை வைக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அதன் பிறகு இந்த கூடுதல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அவர்களுடைய தரப்பு வாதங்களையும் அவங்க கேட்பாங்க. அதன் பிறகு அரசு தரப்பு வாதங்களையும் மீண்டும் கேட்டுட்டு அப்போ வந்து அதுக்கு அடுத்தடுத்து தான் நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்குன்னு பார்க்குறோம். எனவே இது இப்பொழுது தான் இது, ஏன்னா இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் இந்த வழக்கு 3 பெஞ்சுகள், 2 பெஞ்சுகள் தாண்டி 3வது பெஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ 3வது பெஞ்சில் முதல் நாள் விசாரணை தொடங்கி இருக்கிறது. அடுத்த நாள் விசாரணை 22ஆம் தேதி. அன்று விசாரணை 2 வாதங்களை எப்படி கேட்க போகிறாங்க, என்னென்ன சான்றுகளை, ஆவணங்களை மனுதாரர் வழக்கறிஞர்கள் குறிப்பாக சுரேஷ்குமாரும் அதே போல் தமிழ்வேங்கரோட வழக்கறிஞர் முன்வைக்க போகிறாங்க அப்படிங்கிறலாம் இருக்குது. அரசு தரப்பில் வந்து கொடுக்கப்பட்ட இன்று அவர்கள் வந்து ஒரு மெமோ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. அது முழுமையானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் பார்ப்பாங்க. அப்புறம் அரசு தரப்பினுடைய வாதங்களையும் சான்றுகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவாங்க. எனவே தற்பொழுது முதல் நாள் விசாரணை தொடங்கியிருக்கிறது. 2வது நாள் விசாரணை 22 ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 22ஆம் தேதி அன்று வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது தகவல். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.